ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. நம்ம அவருடைய கிருபை நம்ம விட்டு விலகாததா இருக்கிறது. ஆமேன். 9 மாதங்கள் கர்த்தர் கண்ணின் மணி போல நம்மளை பாதுகாத்து வந்தார் இல்லைங்களா? தாயின் கர்ப்பத்திலே நம்மளை பேர் சொல்லி அழைத்த தேவன் நம்மளை 9 மாதங்களாக கடந்து 10வது மாதத்தில் எவ்வளவு சோர்வுகள், எவ்வளவு வேதனைகள், வியாதிகள் இருந்தாலும் தேவன் நம்மளை எப்படி 9 மாதத்தில் இருந்தோமோ அதே போல் நம்மளை கடந்து காத்து வந்தார். ஆமேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தேரே நன்றி ஐயா என்று அவர் செய்து ஒவ்வொரு நன்மையை குறித்து பாடலாமா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார் என்று? கரங்களை தட்டி பாடலாம்.
இயேசு கிறிஸ்து ஆனவர் இந்த நியூ டெஸ்டமெண்ட்டில் நம்ம பார்க்குறோம், அநேக கதை சொல்லி அவர் போதித்திருப்பார். அதில் ஒரு கதை வந்து 99 ஷீப். அவர் ஒரு மேட்பராக இருக்கிறார். அந்த 99 ஷீப்பு வந்து அவர் அந்த ஒரு ஆடு வந்து அவர் விட்டு போகும்போது அந்த 99 ஷீப்பை வந்து அவர் யோசிக்கலாம். அந்த ஒரு ஆடை பற்றி மட்டும்தான் யோசித்தார் அல்லவா? அந்த ஒரு ஆடை நம்மளாய் நினைத்து இந்த ஒரு புதிய பாடல் இருக்குது. வழி தெரிஞ்சும் நம்ம வந்து விலகி போகிறோம் நம்ம அவருடைய பிரசன்னத்தை விட்டு. அவருடைய பிரசன்னத்திலே இருக்கிற ஆட்டுக்குட்டியாய் அவர் நம்மளை அழைக்கிறார் அல்ல. தேவன் அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் நம்மளை விட்டு விலகாதவராக இருக்கிறார். நம்மளை மறவாத தேவன் அவர் ஒருவரே. நீர் என்ன மறக்கலை என்ற அந்த பாடலை, புதிய பாடல், இந்த லிரிக்ஸை பார்த்து நம்ம எல்லாம் உணர்ந்து பாடுவோம். சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்த என்னை தேடி வந்தது. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்த என்னை தேடி வந்தது. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லையில். என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லையில். புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால்நடங்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால்நடங்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சி போனேன், பாத புரியாம பயந்து நின்ன. வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சி போனேன், பாத புரியாம பயந்து நின்ன. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால்நடங்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால
இங்கு தேடி வந்ததே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே சொல்லுங்க என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை இங்கு தேடி வந்ததே என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே ஒரு நிமிடம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை பார்த்து ஒரு நிமிடம் ஸ்தோத்திர பலி நல்ல உருக்க சத்தமா நல்ல உருக்க இந்த ஒரு பாடலை அறிய மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பார்க்கலாம். என்னை விட தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை இங்கு தேடி வந்ததே என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை இங்கு உயர்த்தி வைத்ததே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே உங்க கிருபை என்ன இந்த ஒரு வரியை மட்டும் ஞாபகத்தோட கர்த்தரை பார்த்து ஆண்டவரே என்னை விட அநேக மக்கள் தகுதியாக இருந்த போதிலும் நல்லவனாக இருந்த போதிலும் எனக்கு மட்டும் ஏன் இறங்கி வந்தீர் எனக்கு மட்டும் ஏன் இறங்கி வந்தீர் என்னை மட்டும் ஏன் காப்பாற்றினீர் என்னை மட்டும் ஏன் இந்த நாளை காண செய்தீர் என்னை மட்டும் ஏன் உயிரை கொடுத்து வழிநடத்தினீர் எனக்கு மட்டும் ஏன் உங்க கிருபை எனக்கு மட்டும் ஏன் உங்க தயவு எனக்கு மட்டும் ஏன் உங்க பாதுகாப்பு எனக்கு மட்டும் ஏன் உங்க அன்பு எனக்கு மட்டும் ஏன் உங்க கிருபை ஒரு நிமிடம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் எத்தனை பேர் நல்லவனா இருந்தும் எத்தனை பேர் இருந்தோம் கர்த்தாவே என் மேல் மட்டும் ஏன் உங்க கிருபை ஆண்டவரே என் மேல் காட்டின கிருபைக்காக என் மேல் காட்டின தயவுக்காக ஆண்டவரே உம்மை கனமடிச்சுகிறோம் உம்மை கனமடிச்சுகிறோம் உம்மை கனமடிச்சுகிறோம் உம்மை கனமடிச்சுகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் 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 மகிமைப்படுத்தி இந்த நாளை காண செய்தீர் தகப்பனே அநேக மக்கள் மாண்டு போயிருக்கிறார்கள் தகப்பனே செய்தியை பார்க்கும்போது மரண செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே யாரோ மரித்து போய் இருக்கிறாங்க ஏதோ ஒரு ஆபத்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் அந்த கிருபை எனக்கு மட்டும் ஏன் அந்த தயவு எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே என்று கேட்கும்போது அவர் சொல்லுகிறார் உன்னை என் தாய் கருவிலே உன்னை கண்டெடுத்தேன் உன்னை என்னோட பிள்ளையாகவும் உன்னை என் மகளாகவும் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறேன் உன்னை பாதுகாப்பதை நான் விரும்பும் ஓ நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே என்னை விட இத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் தேடி வந்ததே என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை இங்கு உயர்த்தி வைத்ததே ஓ உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே சொல்லுங்க உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே இயேசுவே உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே நல்லவரே இந்த கால வேளையில் உம்மை கனம் அடைச்சுகிறோம்
எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். எங்களை ஆசீர்வதிக்க வாரும். எங்களை ஆசீர்வதிக்க வாரும். கூப்பிட்டால் வருவேன் என்று சொன்னீரே, கூப்பிட்டால் வருவேன் என்று சொன்னீரே, கேட்டால் தருவேன் என்று சொல்லீரே, தட்டினால் திறப்பேன் என்று சொன்னீரே. தகப்பனே, உம்மை கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் சமூகத்தில் இறங்கி வருகிறவர் நீர், எங்களை தொடுகிறவர் நீர். இந்த ஆராதனை வேளையிலே தகப்பனே, உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிற எங்களை ஆசீர்வதிங்க. தாமதமாய் வருகிற பிள்ளைகளை தொடுங்க இயேசுவின் நாமத்திலே. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற நாங்கள் நேரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாய் எங்களை ஆசீர்வதித்து பலன்படுத்தி காற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். ஆமே ஆமே. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. இந்த மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையை காணும்படியாய் செய்ததுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. சும்மா நன்றி சொல்லாதீங்க, நல்ல கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த மாதம் காண செய்தீர் தகப்பனே. உங்க கிருபைக்காக நன்றி, உங்க தயவுக்காக நன்றி தகப்பனே, உங்க அன்புக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், அந்த புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்ன நிரப்பும். அல்லேலூயா. இந்த மாதத்து கர்த்தர் நம்மை புது கிருபை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம் கர்த்தரை பார்த்து உற்சாகமாய் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கையை தட்டு, நல்ல கையை தட்டு, சத்தம் கேட்கட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல சத்தமா, நல்ல சத்தமா, நல்ல சத்தமா, நல்ல சத்தமா. இயேசுவுக்கு அப்பா இந்த நாளை காண செய்தீரே, புதிய நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. புதிய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உன் தயவுக்கு நான் நன்றி ஆண்டவரே. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கிருபை சாரும் தேவா, புது பலனை சாரும் தேவா, புது கிருபை சாரும் தேவா, புது பலனை சாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை சொல்லுங்க. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவெல்லாம் நிறைவாகட்டும், என் குறைவெல்லாம் நிறைவாகட்டும். எல்லாம் வறட்சிகள் செழிப்பாகட்டும், எல்லாம் வறட்சிகள் செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை, புதிய நாளுக்குள், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக இயேசுவே, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, களிப்பை தாரும் தேவா. புது கிருபை
சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க. சொல்லுங்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, உறவுகள் சீர் பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க. சொல்லுங்க, சவால்கள் சந்தித்திட. சவால்கள் இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க. குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சீர் பொருந்த. என் குடும்பம், எங்கள் குடும்பம் சீர் பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை இயேசுவே, புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. ஓ, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. இயேசுவே, புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால். இயேசுவை பார்த்து, புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும். When we ask, தேவனை கேட்கும் போது He gives us His new grace, new creation. கர்த்தர் புதிதாய் மாற்றுகிறவர். புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை, புது கிருபை, புது கிருபை, புது கிருபை, புது புது கிருபை, கிருபை, புது கிருபை, தேவ கிருபை. புது கிருபை, புது கிருபை, புது கிருபை, தேவ கிருபை. புது கிருபை, புது கிருபை, புது கிருபை, தேவ கிருபை. புது கிருபை, புது கிருபை, புது கிருபை, தேவ கிருபை. நல்ல கையை தட்டி தேவனை மையப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அநேக சபைகளிலே உற்சாக ஆவி குறைபடுகிறதை காண்கிறோம். என்ன ஆவி? உற்சாக ஆவி. ஏன் அதுனா, அதான் பானம். வெக்கத்திற்கு பதிலாக புது தாரும் தேவா. நம்ம என்ன உற்சாகமா பாடிட்டாலோ, உற்சாகமா கையை தட்டிட்டாலோ நம்மளை பார்த்து கேலி பண்ணிடுவாங்களோ. சகையோ ஜனங்கள்லாம் சகையோ திட்டினாங்க. ஜனங்கள்லாம் சகையோவை திட்டினாங்க. என்னான்னு திட்டினாங்க? கொலைகாரன், அதிகமாக வசூல் பண்றான், திருடன், வீட்டு பொண்டாச்சி நல்லா இருக்குமா, உன் பிள்ளை குட்டிக்கு நல்லா இருக்குமா, நீ அனாதியா சத்துருவை ரோட்டில் இப்படி எல்லாம் சபிச்சாங்க. ஏன்னா அநியாயம் வட்டி வாங்கி சம்பாரிச்சவன், அந்த கர்த்தர் வரும்போது வெக்கப்படலை சகையோ. என்ன பண்ணலை? பணக்காரங்க சகையோ, பணக்காரன் காசு இருந்துச்சுங்க சகையோ கிட்ட. ஆனால் சகையோ வெக்கப்படலைங்க. காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி நின்னானா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெக்கப்படுறவன் என்னன்னா, ஒளிஞ்சிக்குன்னு புக்கில் இருந்து பார்க்குவான் கடவுள் வர்றாரா. வெக்கப்படுறவன் என்ன பண்ணுவான்னா, இப்படி தான் தட்டுவான். வெக்கப்படுறவனா கையை உயர்த்தி சொல்ல மாட்டான். ஆனால் சகையோ என்ன பண்ண தெரியுமா? காட்டத்து மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து அவரை பார்க்கிறார். இயேசு எனக்கு தெரிவாரா. அல்லேலூயா. அவன் வெக்கத்தை விட்டு ஏறி பார்த்தான்.
அல்லேலூயா. சகையு வெக்கத்தை விட்டு ஏறி பார்த்தான், பதவியை விட்டு ஏறி பார்த்தான், பொருளை விட்டு ஏறி பார்த்தா, பலவீனங்களை விட்டு ஏறி பார்த்தான். ஏறி பார்த்த சகையுவை கர்த்தர் சொல்ற, சகையுவே இறங்கி வா. யாரு கூப்பிடுவாங்க? கர்த்தர் பார்த்து சகையுவை சொல்ற, சகையுவே இறங்கி வா. வெக்கப்பட்ட சகையு வீட்டுக்கு கர்த்தர் இறங்கி போறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிடம் எழுந்து நின்று சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நான் வெக்கப்பட மாட்டேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை ஆராதிக்க என்ன பண்ண மாட்டேன்? வெக்கப்பட மாட்டேன். நல்லா உற்சாகமா பாடுறீங்களா? உன்னால முடிஞ்சா நல்லா கையை தட்டி இப்படி கூட அசைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி கூட அசைங்க. ஒரு பாஸ்டர் வந்து பலவீனமா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். பலவீனமா ஒரு பாஸ்டர் 98 இயர்ஸ் ஓல்டு, 98 இயர்ஸ் ஓல்டு பாஸ்டர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்கள்லாம் ஆராதனை செய்கிறாங்க, பிள்ளைங்கள்லாம் ஆராதனை செய்கிறாங்க. ஹீ கேன் நாட் ஸ்டாண்ட். அந்த பாஸ்டர்னால ஏஞ்சி நிற்க முடியாது. இஸ் பெட் ரிடன் ஃபார் 10 இயர்ஸ். 10 வருஷமாக அவர் அவங்க பெண்ணு வீட்டில் இருந்திருக்கிறார், பெட் ரிடனாக இருந்திருக்கிறார். அவங்க சபைக்கு 10 வருஷம் கழித்து அவங்க சபைக்கு வந்திருக்கிறார். அவங்க பாஸ்டர் முன் வரிசையில் வந்து உட்கார வச்சு அந்த பாஸ்டுக்காக அவங்க ஆராதனை செலுத்துகிறாங்க, ஆராதனை செலுத்துகிறாங்க, ஆராதனை சொல்கிறாங்க. 10 வருஷமாக நிற்க கூட முடியாத ஒரு பாஸ்டர் ஏஞ்சி நில்லி கையை தட்டி தேவனை ஆராதிக்கிறாருன்னா, அல்லேலூயா, அது கர்த்தரோட மகிமை, அது கர்த்தரோட மகிமை. அல்லேலூயா, அது கர்த்தரோட மகிமை. கர்த்தர் உலர்ந்த எலும்புகளை என்ன செய்ய முடியும்? உயிர் பெற்று எரிய வைக்க முடியும். அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் என்ன செய்ய முடியுங்க? ஆமா. இப்போ உன்னுடைய எலும்பு ஒன்று உலர்ந்து போயிருக்குதா? செயல்பட்டு, ஏன்னா கையில் எலும்புகள் இருக்குங்க இல்லையா? சரியா கையை தட்டுமா உலர்ந்து போயிருக்கு. நல்லா கையை தட்டும்படியா கர்த்தரை கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல உற்சாகமான ஆவியை கேளுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. புது கிருபை, புது கிருபை. அல்லேலூயா. பாடலாமா? இயேசுவே வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. சொல்லுங்க, வெட்கத்துக்கு பதிலாக, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. களிப்பை நல்ல உற்சாகமா சொல்லு. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. நல்ல வியாதிகள் மறைந்து போகட்டும், டாக்டருக்கு தெரியாத வியாதிகள் மறைந்து போகட்டும். புது கிருபை, புது கிருபை, புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை சொல்லுங்க. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். இந்த நாள் சுகம், இந்த நாள் விடுதலை. This is the day that God has made. கர்த்தர் நியமித்த இந்த நாளிலே சுகம் பெற்றுக்கொள்வாயாக, விடுதலை பெற்றுக்கொள்வாயாக. சொல்லுங்க, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும். உன்னிடம் இருக்கிற எல்லா அக்கிரமங்கள் ஒழிந்து போகட்டும். எல்லா பிசாசின் அந்தகார கிரைகள் ஒழிந்து போகட்டும். புது கிருபை தாங்க, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். இயேசு நல்லவா, இயேசு வல்லவா, என்றென்று மாறாதவா. அவர் என்றென்று மாறா. அவரை பார்த்து சொல்லுங்க, இயேசு நல்லவா, இயேசு வல்லவா, என்றென்று மாறாதவா. அவர் என்றென்றும், அவர் என்றென்று மாறாத. அறிக்கை செய்யுங்க, அவர் நல்லவா, சர்வ வல்லவா, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை, அவர்
சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் அவர் நல்லவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் இயேசுவே அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்ல சொல்லுங்க அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர் வல்லவரே செவிடாரின் செவிகள் திறப்பவர் அவர் நல்லவர் வல்லவர் குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர் வல்லவர் செவிடாரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் வல்லவர் அவர் நல்லவரே அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் அவர் நல்லவர் உன் வியாதி மறைந்து போகட்டும் உன் வயிற்று வலி மறைந்து போகட்டும் உன் தலைநோவு மறைந்து போகட்டும் உன் கால் வலி மறைந்து போகட்டும் கர்த்தர் சுகம் தருகிறவர் He is a God who gives deliverance உன் முதுகு வலி மறைந்து போகட்டும் உன் முதுகு தண்டில் இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் கரம் தொடுவதாக that the holy land of God touch your heart touch your painful heart touch your painful soul கர்த்தர் சுகம் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் நல்ல உற்சாகமாய் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை புது கிருபை புது கிருபை புது கிருபை தேவ கிருபை புது கிருபை புது கிருபை புது கிருபை தேவ கிருபை ஆர்ப்பரிங்க பார்க்கலாம் ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்துங்க வியாதிகள் மறைந்து போகட்டும் சுகம் கொடுக்கிற தேவன் எகேருவின் மகள் மரித்த போதிலே கர்த்தர் வந்து அவர் மரிக்கவில்லை அவர் நித்திரை போய் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி மரித்த மகளை உயிரோடு எழுப்பினவர் உன் வியாதி கர்த்தருக்கு சாதாரணமானது லேசான காரியம் கர்த்தர் விடுதலை கர்த்தரின் நாமத்தில் விடுதலை நன்றி ஆண்டவரே புது கிருபை புது கிருபை புது கிருபை புது கிருபை தேவ கிருபை புது கிருபை புது கிருபை புது கிருபை தேவ நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம் நல்ல உற்சாகமாக கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்த பார்க்கலாம் ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற வியாதி மறைந்து போகட்டும் சொல்லுங்க வியாதி மறைந்து போகட்டும் வியாதி மறைந்து போகட்டும் வியாதி மறைந்து போகட்டும் வயிற்று வலி கரைந்து போகட்டும் தலைவலிகள் கரைந்து போகட்டும் மூச்சு நோவிகள் கரைந்து போகட்டும் கர்த்தர் கரம் தொடுகிறது I can see God's hand கர்த்தருடைய கரம் தொடுகிறது I can see his fingers God's hand is upon you கர்த்தர் கரம் உங்கள் மேல் இருக்கிறது கர்த்தரை கேளுங்க ஆண்டவரே போதுமே சொல்லுங்க நீர் போதுமே நீ போதுமே சொல்லுங்க நீர் போதுமே அவ்வளவுதான் நீர் போதுமே நீ போதுமே is enough நீ போதுமே அப்பா கேளுங்க அப்பா நீ போதுமே when you ask he delivers நீர் நீ போதுமே வியாதிகள் மாறையும் பிரச்சனை தீரும் கண்ணீர்கள் மாறையும் சமூகமே சொல்லுங்க வியாதிகள் மாறையும் பிரச்சனைகள் சீரும்
கண்ணீர்கள் மாறையும் உம் சமூகமே நீ போதுமே. அப்பா, அறிக்கை செய்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தஞ்சமாய் மாறும்படியாக, தேவன் அடைக்கலமா மாறும்படியாக நீர் போதுமே, நீர் போதுமே, எனக்கு நீ போதுமே. வியாதிகள் மாறையும் பிரச்சனைகள் தீரும், கண்ணீர்கள் மாறையும் உம் சமூகமே. வியாதிகள் மாறையும் பிரச்சனைகள் தீரும், கண்ணீர்கள் மாறையும் உம் சமூகமே. இயேசுவே, 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 நீர் போதுமே. இயேசுவே, 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 நீர் போதுமே. ஆண்டவரே, நீங்க மட்டும் எங்களுக்கு போதும். Confess it, confess it. அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. நீங்க இருந்தா வியாதி மறையும் சொல்லுங்க. நீங்க இருந்தா வியாதி மறையும் ஆண்டவரே. Your presence will heal us. தேவ பிரசன்னம் சுகத்தை தரும். தேவ பிரசன்னம் பிரச்சனைகளை தீர்க்கும். தேவ பிரசன்னம் கண்ணீர்களை துடைக்கும். தேவ பிரசன்னம் மாறுதலை கொண்டு வரும். தேவ பிரசன்னம் இல்லாததை இருக்கிறதை போல உண்டாக்கும். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். ஆண்டவரே, இப்படியா அறிக்கை செய்த பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் தொட்டு சுகப்படுத்துங்க, தொட்டு சுகப்படுத்துங்க, தொட்டு சுகப்படுத்துங்க. வியாதியில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் கரம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகப்படுத்தி ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனை விட்டு கலந்து போகும்போது அப்பா, ஒரு விடுதலையோடு கூட ஆண்டவரே, புதிய சரீரத்தோடு கூட a new beginning, a new creation, a new aim, a new conduct in your life. கர்த்தர் புதியவைகளை கொடுத்து உம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, we submit our church people into your mighty hands. என் சபையின் ஆத்துமாக்களும் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். அவளை சுகப்படுத்தி ஆசீர்வதித்து காற்றுக்கொள்ளுங்க. எல்லாம் ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Psalm chapter 33 verse 1 to 22. சங்கீதம் 33. Psalm chapter 33. ரெகுலரா படிச்சறேன். நம்ம கண்டினியூ படிக்கலையா? ஆல்டர்னேட் பண்ணலாம். ஒன் மார்க். ஓகே. Hallelujah. Psalm chapter 33 ಮಾರಿ ಮಾರಿ ವಾಸಿக்கலாம். ನೀತಿವಂತರೇ, ಯೆಹೋವನ ವಿಷಯದಲ್ಲಿ ಉಲ್ಲಾಸಧ್ವನಿ ಮಾಡಿರಿ. ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತರು ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸುವುದು ಯುಕ್ತವಾಗಿದೆ. சுரமண்டலத்தால் கர்த்தரை துதித்து 10 நரம்பினாலும் அவரை கீர்த்தனை பண்ணுங்கள். ಆತನ ಘನಕ್ಕಾಗಿ ನೂತನ ಕೀರ್ತನೆಯನ್ನು ಹಾಡಿರಿ. ಉತ್ಸಾಹ ಧ್ವನಿಯೊಡನೆ ಹಿಂಪಾಗಿ ಬಾರಿಸಿರಿ. கர்த்தருடைய வார்த்தை உத்தமம், அவர் செய்யெல்லாம் ಸತ್ಯமாயிருக்கிறது. ಆತನು ನೀತಿ ನ್ಯಾಯಗಳನ್ನು ಪ್ರೀತಿಸುವನು. ಭೂಲೋಕವೆಲ್ಲ ಯೆಹೋವನ ಕೃಪೆಯಿಂದ ತುಂಬಿದೆ. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவர் வாயின் சுவாசனால் அவின் சவசியம் உண்டாக்கப்பட்டது. ನೀರುಗಳನ್ನು ಒಟ್ಟುಗೂಡಿಸಿ ಸಮುದ್ರವನ್ನು ಮಾಡಿದವನು ಆತನೇ. ಭೂಮಿಯ ಕೆಳಗೆ ಜಲಾಶಯಗಳನ್ನು ಇಟ್ಟವನು ಆತನೇ. பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் குடியெல்லாம் அவருக்கு அஞ்சிருப்பதாக. ಆತನು ನುಡಿದ ಮಾತ್ರಕ್ಕೆ ಸಮಸ್ತವೂ ಉಂಟಾಯಿತು. ಆತನು ಆಜ್ಞಾಪಿಸುತ್ತಲೇ ಸರ್ವವು ಸ್ಥಾಪನೆಯಾಯಿತು.
கர்த்தர் ஜாதியின் ஆலோசனை ಅರ್ಧವಾಕಿ ಜನ ನಿನೆಯುಲೆ ಅವಮಾಕುತ್ತಾರೆ. ಯೆಹೋವನ ಆಲೋಚನೆಯೇ ಶಾಶ್ವತವಾಗಿ ನಿಲ್ಲುವುದು, ಆತನ ಸಂಕಲ್ಪವು ಎಂದಿಗೂ ಕದಲುವುದಿಲ್ಲ. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ಯೆಹೋವನು ಆಕಾಶದಿಂದ ಮನುಷ್ಯರೆಲ್ಲರನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. தாம் வாசமாடுகிற ஸ்தலத்திலிருந்து பூமியின் எல்லார் மேலும் கண்ணோக்கமாக இருக்கிறார். ಅವರೆಲ್ಲರ ಹೃದಯಗಳನ್ನು ನಿರ್ಮಿಸಿದವನು, ಅವರ ಕೃತ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ವಿವೇಚಿಸುವವನು ಆತನೇ. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்பட மாட்டான், சௌரியானம் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ಜೀವ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ಕುದುರೆಯು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ, ಅದು ತನ್ನ ವಿಶೇಷ ಬಲದಿಂದ ಯಾರನ್ನು ರಕ್ಷಿಸಲಾರದು. தமக்கு பயந்து தமது கிருபை காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவான். ಅವರ ಪ್ರಾಣವನ್ನು ಮರಣದಿಂದ ತಪ್ಪಿಸುವನು, ಬರಗಾಲದಲ್ಲಿ ಅವರ ಜೀವವನ್ನು ಉಳಿಸುವನು. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். ಆತನಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೃದಯವು ಸಂತೋಷಿಸುವುದು, ಆತನು ಪರಿಶುದ್ಧ ನಾಮದಲ್ಲಿ ಭರವಸವಿಟ್ಟಿದ್ದೇನೆ. நாங்கள் உம்மை ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ, ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರಲಿ. ಆಮೆನ್. ಕರ್ತರ್ ತಾನೇ இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. எண்ணில் அடங்கா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு, ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். உட்காரலாம். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த சங்கீதத்தின் தலைப்பு, இறைவன் எல்லா மனிதருடைய வேலைகளையும் பார்க்கிறார். ದೇವರು ಎಲ್ಲರೂ ಕೆಲಸವನ್ನು ಅವರು ನೋಡುತ್ತಾರೆ. ಏನು ಕೆಲಸ ಮಾಡ್ತೀರೋ ಅದೆಲ್ಲ ದೇವರು ನೋಡುತ್ತಾರೆ. அது இதனுடைய தலைப்பாய் இருக்கிறது. நீ எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் உன்னை ಕಾಣ್கிற ದೇವನಾಗಿ இருக்கிறார். ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ ಇದ್ರೂ ದೇವರು ನನ್ನನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ ಇರುತ್ತಾರೆ. அதனாலே அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். 1 2 3 வாசிக்கலாம். கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடு வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். அல்லேலூயா. ஆகினாலே அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறபடினாலே, விசாரிக்கிறவராக இருக்கிறபடினாலே ஆனந்த சத்தத்தோடு அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டுமாம். 4ஆம் வசனம் வாசிக்கலாம். அவருடைய வார்த்தை உத்தமும், அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ಕರ್ತನ ವಾಕ್ಯವು ಉತ್ತಮವಾದದ್ದು. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உத்தமம், அவருடைய செய்கையெல்லாம் எல்லாம் நிஜ. தேவனுடைய வார்த்தை எல்லாம் உண்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் நேற்று இந்த காத்திருப்பு கூட்டத்தில் கூட ஃபாஸ்ட் கேட்டார், விசுவாசத்தில் ஒரு நம்பிக்கை நமக்கு எப்படி ஏற்படுகிறது என்று சொல்லும்போது, கர்த்தருடைய வார்த்தை உத்தமம். கர்த்தருடைய வார்த்தை உத்தமம். வேதத்தில் எழுதிக்கிற அத்தனையும்
பொய் அல்ல. அவருடைய செயல்கள் எல்லாம் சத்தியமாய் இருக்கிற, அவர் செய்ததெல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. 5 அல்லேலூயா. பூமி நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினாலே அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். நீதியிலும் நியாயத்திலும்னா கண்டிப்பா நீதியா நாம் இருக்கிறோம்னா நமக்கு ஒரு தைரியம் இல்லையா? ஏன்னா அப்படியே கண் மூடின்னு உன்னை மன்னிக்கிறதில்ல, கண் மூடின்னு உன் பாவத்தை நீக்கிறதில்ல. ஏன்னா தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டணும் இல்லையா? நம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டும். புதுப்பித்து கொள்ளும்படியாகத்தான் இந்த திருவிருந்து ஆராதனை கூட ஒரு புதிய உடன்படிக்கையாய் நம் பாவத்தையெல்லாம் அறிக்கையிட்டு ஒவ்வொரு மாதமும் புதுப்பித்து கொண்டு புதிய கிருபையின் காலத்தில் நாம் கடந்து போகிறோம். அல்லேலூயா. ஆகினாலே நாம் புதுப்பித்து கொள்வது மிக மிக அவசியம். கர்த்தருடைய காரணத்தினால் நிறைந்திருக்கிற அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். நீதி நியாயமா நம்ம இருக்கணும். ஆமென். ஏமாத்தினா அது ஆண்டவரை ஏமாத்தின மாதிரி இல்லை, விட்டுடுவார். ஏன்னா உன்னை நம்பி அவர் இல்லை, அவரை நம்பி தான் நாம் இருக்க வேண்டும் இல்லையா? ஆகினால் அவ ஏமாற்ற முடியாது. அவ ஏமாற்ற நினைத்தால் உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்கிறாய் இருப்பாய். 6 9 வரலாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அல்லேலூயா. இந்த ஷீலா நீ படி, கன்னடாவில் படி 6. ಆಮೇನ್. ಪಾತಿங்களா? ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ಈ ಲೋಕವು ಸೃಷ್ಟಿ ಆಯಿತು. ಈ ಲೋಕ ಹೆಂಗೆ ಉಂಟಾಯಿತು ಅಂತ ಯಾರು ಹೇಳೋರು ಇಲ್ಲ, ಯಾವ ಸೈನ್ಸು ಹೇಳಿಲ್ಲ, ಯಾವ ಮಾರ್ಗವು ಯಾವ ಜಾತಿ ಜನಾಂಗಗಳು ಈ ಲೋಕ ಹೆಂಗೆ ಉಂಟಾಯಿತು ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. ಪರಿಶುದ್ಧ ಗ್ರಂಥವು ಮಾತ್ರ, ನಮ್ಮ ಪರಿசுத்த வேதம் மாத்திரமே இந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது என்பதை தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென். எவ்வளவு பெரிய சிரேஷ்டம்! ஆகினால்தான் தான் அந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட்டார் நிற்கும். அவர் எழுதுற நடித்ததுல அவர் வந்து கட்டளையிட்டால் அது நிற்கும். ஸ்டாப். அமேன், அமேன். 10 11 படிங்க. ಆಮೇನ್. ದೇವರು ಎಲ್ಲ ಜಾತಿ ಜನಾಂಗ ಎಲ್ಲರಿಗೂ ಆಲೋಚನೆ ಕೊಡುವರಾಗಿದ್ದಾರೆ. ಅಲ್ಲಲ್ಲೂಯ್ಯ. ಇಂಥವರು ಅಂಥವರು ಅಲ್ಲ. ಈ ಮಾರ್ಗವು, ಈ ಚರ್ಚು ಕ್ರಿಸ್ತವ್ರಿಗೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ನಿಮಗೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ. ನಮ್ಮ ದೇವರು ಕ್ರಿಸ್ತವ ದೇವರು ಕ್ರಿಸ್ತವ್ರ ಜನಾಂಗಗಳಿಗೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ. ಯಾರಿಗೆ ದೇವರ? ಪ್ರಪಂಚ ಎಲ್ಲ ಜನರಿಗೆ, ಎಲ್ಲ ಪಂಗಡರಿಗೆ, ಎಲ್ಲ ಜಾತಿ ಜನರಿಗೆ ಅವರು ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಅವ್ರು ಸ್ವಂತವಾಗಿ ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ಕೊಳ್ಬಹುದು. ನಿನ್ನೆ ಒಂದು ಹುಡುಗಿ ಬಂದಳು, ನಮ್ಮ ಹೆಸರು ಲಾವಣ್ಯ பேரு. இயேசு நல்லவர். ஆமென். பரிசுத்தராய் இருக்கிறார். தேவனை ஆராதிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி.
நம் கொடுத்த இந்த ஆயுஷுக்காகவும் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற அனைவரும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவிருக்கிறோம். அல்லேலூயா. காட் பிளேஸ் யூ. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நம் செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக 2 சாட்சிகள் உண்டு. அதான் நீங்கள் சொன்னேன், கொஞ்சம் பேர் சாட்சி சொல்ல பயப்படுறாங்க. அவங்களுக்கு பதிலாக நான் என்னை சொல்கிறாங்க. முதல் சாட்சி வந்து சிஸ்டர் சசிகலா அவங்க வீட்டுக்கு நாங்கள் காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங்க்கு போயிருந்தோம். மிக மகிழ்ச்சி. அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க மட்டும் இருக்கிறதுல ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. ஆச்சா, ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. அங்கே போய் அவங்க வீட்டுக்கு ஜெபித்த அடுத்த நாளே சிஸ்டருக்கு வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு ஒன்று கிடைச்சிச்சு, ஒரு லாகின் வந்து கிடைச்சிருக்கு. அதை அவங்க சாட்சியாய் சொல்லும்படியாக கர்த்தர் அதை அவர்களுக்கு வாய்க்கை பண்ணதுக்காக நன்றி சொல்லிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, சிஸ்டர் ஜானட் அவங்க ரொம்ப நாளாக வீட்டுக்காக அவங்க தேடி கொண்டிருந்தாங்க. நல்ல ஒரு வீடு வேணும் என்று சொல்லி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து என்னிடம் சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி நாங்கள் ஒரு வீட்டுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஜெபித்து எவ்வளோ நாளில் கெச்சிச்சிங்க? 2 டேஸில் ஜெபித்த 2 நாளில் அவங்களுக்கு ரொம்ப அழகாக போன வெள்ளிக்கிழமை வந்து அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். பென்ட் ஹவுஸு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் வீடு எங்களுக்கு. அவ்வளோ பெருசாக கடவுள் வந்து நல்ல யாபேசின் எல்லையை விரிவாய் மாற்றினது போல் அவங்க வீடு அவ்வளோவாய் பெரிசாய் நல்ல ஒரு பால்கனி, ஒரு பால்கனி இல்லை 3 பால்கனி, அவ்வளோ பெரிசாக வீடை கர்த்தர் கொடுத்து அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அந்த வீட்டுக்கும் போனோம். அங்கே இந்த வீட்டை காட்டில் அந்த வீட்டில் பெரிய பட்டாளமான ஒரு கூட்டம் இருந்தது. அவர்கள் நண்பர்கள் எல்லாம் அங்கே வந்திருந்தார்கள். ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு வெள்ளிக்கிழமை கூட்டமாய் கர்த்தர் அதை மாற்றி கொடுத்தார். கர்த்தர் இருவரையும் 2 குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நான் அவர்களை ஜெபிக்கிறேன். கர்த்தர் இன்னுமான அதிசயங்களை செய்வாராக. அது மட்டும் இல்லாமல் இந்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உமென்ஸ் ஃபெலோஷிப் ஐயா வந்து கூட்டம் இருக்குன்னாரு. என்ன கூட்டம் நீங்கள் சொல்லலை. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உமென்ஸ் ஃபெலோஷிப் உண்டு. அநேக பேர் வரீங்க, ஆனால் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறீங்க. அநேக பேர் வரீங்க, ஆனால் என் கண்ணில் ப்ராப்ளம். கொஞ்சம் பேர் 20 பேர் மட்டும் தான் தெரியுறாங்க, அநேக பேர் வர மாட்டேங்கிறீங்க. அது ஏன் ப்ராப்ளம்? நீங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம், ஸ்தோத்திரம். ஆனால் வருவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் அனைத்தையும் கொடுத்து உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பராக. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உமென்ஸ் ஃபெலோஷிப் உண்டு, தவறாமல் கலந்து கொள்ளுங்க. நாங்கள் போன வாரம் சொல்லியிருந்தோம் இந்த கன்னியாகுமரி ட்ரிப்பு என்று சொல்லி. அதை நான் அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்ளலை. சபை முடிஞ்ச பிறகு நான் படிக்கிறவர்கள் மட்டும், நான் பேரை படிக்கிறவர்கள் மட்டும் இங்கே ஸ்டே ஆகணும். முதல் பேட்ச்னா ஒரே தடவை 40 டிக்கெட் புக் பண்ண முடியாது, பாதியாக தான் பண்ண முடியணும். நமக்கு முதல் பாதி டிக்கெட்டை நாங்கள் புக் பண்ணியிருக்கிறோம். முதல்ல ஜான் டென்னிஸ், ஷீலா, சாந்தம்மா. சந்திரகலா ஜோரா சொல்லுவோம் பேரை. நில்லு, ஏஞ்சி நில்லு, ஜோரா சொல்லு. வாங்க கிட்ட வா. உன் பேரை சொல்லு. நீ என்ன உனக்கு கற்றுக் கொடுத்தேன்னு சொல்லாத. ನನ್ನ ಹೆಸರು பரிசுத்தரே துதிக்கிறோம். ஒரு நிமிடம் காத்திருக்கலாமா? வசனத்துக்காய் காத்திருப்போம். ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க அப்பா. ஆண்டவரே எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. உங்கள் வார்த்தை எங்களை புடம்பிடட்டும் ஆண்டவரே. உங்கள் வார்த்தை எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. தகப்பனே உம்மை கனம் அடிச்சுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. உங்கள் வார்த்தை எங்களை கனம் அடிச்சும்படியாக, உங்கள் வார்த்தை எங்களை உயர்த்தும்படியாக இந்த வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து பலன்படுத்தி காற்றுக்கொள்ளுங்க. நன்மையான காரியங்கள் எங்களை சூடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று சாயங்காலம் கூட சர்ச்சில் ஒரு கூட்டம் இருந்தது. அநேகர் வந்திருந்தீங்க, ஃபுல்லாக நிரம்பிருந்துருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வந்தவங்க சொல்லுங்க, என்ன பேசணும்? விசுவாசம் நம்மகிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளே இடம் போடணும். என்னென்ன வேணும் உங்களுக்கு?
ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் என்ன செய்யணும். அடுத்தது வேதத்தை விடாம வாசிக்கணும். 3 சபை கூடுதலை என்ன பண்ணக்கூடாது, விடுறவன் யாரு? விசுவாசி இல்ல. விசுவாசிக்காதவன் தான் சர்ச்சை ஏனோ தானோ இன்னைக்கு வருவான் நாளைக்கு விட்டுடுவான். அவன் யாருன்னா விசுவாசிக்காதவன். அவன் விசுவாசத்துல குறைப்பட்டு சரிந்து போய் கொண்டு இருக்கிறவன், மரணத்தின் பாதையை பிடித்து கொண்டு போகிறவன் என்ன பண்ணுவான்னா சபையை சரியா பிடித்து கொள்ள மாட்டான், சபையின் காரியங்களை பங்கு கொள்ள மாட்டான். அவன் என்னன்னா ஏனோ தானோ சபைக்கு அவனுக்கு அவன் நீதிமானா இருப்பான், ஏனோ அவனுக்கு அவன் சொல்லி வாழ்ந்து கொண்டு இருப்பான். அப்படியா இருப்போம். 4வது காரியம் சுகபோகமா இருப்பது. லைஃப் லாவிஷா வாழ்ந்துடணும், சுகபோகமா இருக்கணும் என்று சொல்லி கர்த்தரையும் கர்த்தர் சபையும் விட்டு விடுகிறவன் விசுவாசத்தில் குறைபட்டு போகிறவனாய் இருக்கிறான். 5வது காரியம் கோபம் கொள்றவன், நெகட்டிவிட்டி. எல்லா விஷயத்திலும் நெகட்டிவிட்டியை காண்பிக்கிறவன், எல்லா விஷயத்திலும் நெகட்டிவிட்டியே இல்லை, சரியில்லை, இப்படி இல்லை, இப்படித்தான் என்று சொல்லுகிறவன் விசுவாசத்தில் சரிந்து போகுவார்கள். இப்படியான 5 காரியங்களை நாங்கள் நேற்று பார்த்தோம். அல்லேலூயா. இப்படியான இந்த 5 காரியங்கள் உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க சரியா ஜெபிக்கிறதுல, சரியா ஜெபிக்கிறதுலனா நீங்க என்னவா இருக்கிறீங்க? விசுவாசம் குறைவுள்ளவர்களா. you are drifting away from eternal life. நித்திய ஜீவன்ல இருந்து நீங்க சரிந்து போய் கொண்டு இருக்கிறீங்க. சரியா ஜெபிக்காதவர்கள், சரியா வேத புஸ்தகத்தை சரியா படித்து தியானிக்காதவர்கள். வேத புஸ்தகத்தை படித்து தியானிக்கிறவங்க 2 வகையானவர்கள். ஒன்னு அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் தியானிக்கிறவன், உணர்வன் இருக்கிற மாதிரி தியானிக்கிறவன். அல்லேலூயா. அதில் இருக்கிறதை போல தியானிக்கிறவன் நித்திய ஜீவனுக்கு செல்வான். அவனுக்கு ஏற்ற காரியங்களை மட்டும் பிடிச்சு வாழ்றவன் அவனுக்கான நியாய தீர்ப்பு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது காரியம் சுகபோகமா வாழ்றது. யாரை குறித்து கவலைப்பட மாட்டான். நான் இப்படித்தான் வாழ்வேன், சந்தோஷமா இருப்பேன், குடிப்பேன், தண்ணி அடிப்பேன், ஜாலியா இருப்பேன், சுத்துவேன், வருவேன், மாசத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருவேன். உனக்கு வழி நீயே தீர்மானிச்சு கொண்டிருக்கிறாய். God has a place for you. கர்த்தர் உனக்கான ஒரு வழியை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் இப்படி செய்கிறதுனால உன் வழியை நீயே தீர்மானித்து கொண்டு வருகிறாய். மனம் மாறு, கர்த்தரை ஏற்றுக்கொள், உருக்கமாய் ஜெபி. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. உன்னை விட்டு போக கர்த்தர் மனதில்லாதவர். உன்னை பார்க்கிறார், உனக்காய் துக்கமாய் பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்பா இவளை மன்னிங்க, அப்பா இவனை மன்னிங்க என்று சொல்லி உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். நல்லா படிங்க, நல்லா ஜெபிங்க, உலகத்தின் காரியங்களை விட்டு விடுவித்து வெளியே வாங்க. கோபம் கொள்ளாதீங்க, நெகட்டிவிட்டி பேசாதீங்க. அடுத்தது என்ன? நன்மைக்கு தீமை சொல்லுகிறதும் தீமைக்கும் நன்மை. ஒருத்தர் நல்லது நினைச்சா கூட நீ எனக்கு நல்லது நினைக்கல, நீ தப்பு தான் நினைக்கிறேன்னு வாதாடுற பாரியா, நீ அங்கதான் போகுவ. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் என்ன நன்மை சொன்னாலும் கூட அவனுக்கு நன்மையாவே போய் சேராது, அவனுக்கு தீமையாவே போய் சேரும். ஏன்னா அவன் தீமையை குறித்தே யோசிக்கிறதுனால. நன்மைக்கு தீமையும் தீமைக்கு நன்மையும், கசப்புக்கு இனிப்பும் இனிப்புக்கும் கசப்பையும். கர்த்தர் ரொம்ப இனிமையானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு யாரும் கசப்பு காடி கொடுக்க கூடாது என்று சொல்லி அந்த கசப்பு காடியை அவர் எடுத்துக்கொண்டவர். ஆமென், ஆமென். உனக்கு கசப்பு காடியை கொடுக்க கூடாது என்று சொல்லி அந்த கசப்பு காடியை அவர் குடித்தவர். எவ்வளவு இனிமையான தேவன் தெரியுமா? அவர் உங்களை விட்டு போகக்கூடாது என்று சொல்லி உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். இது நேற்று நாம் பார்த்த சாராம்சம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது இயேசு எப்பொழுதும் நமக்கு உதவுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த நாளுக்கு தலைப்பு என்னன்னா, ஜீசஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் அஸ். இயேசு எப்பொழுது நமக்கு என்ன பண்றாருங்க? உதவுகிறார். அல்லேலூயா. எப்பொழுதும் உதவுகிற ஒரு கரம், ஒரு மனிதன். we can call him as a man. he was a son of man. ஒரு மனிதன் நமக்கு எப்போதும் உதவுகிறார் என்று சொன்னார். அது ஒரு நல்ல மனிதனா இருக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நாம் மனிதர்களா இருப்பதுனால ஒரு மனிதனை தான் எதிர்பார்ப்போம். அந்த மனிதனை உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் நல்ல மனிதனா இருந்தார். அவர் நம்ம உதவுகிற மனிதனாகவும் இருக்கிறார். அவரே கடவுளாகவும் இருக்கிறார். அல்லேலூயா.
அவர் உதவுகிற மனிதனாகவும் இருக்கிறார், அவரே கடவுளாகவும் இருக்கிறார். அவர் சொல்லுகிறாங்க, he is 100% man and 100% God. 100% கடவுளாகவும் 100% மனிதனாகவும் கர்த்தர் வாழ்ந்தவர். அல்லேலூயா. எல்லா ஆட்ரிபியூட்ஸ், எல்லா குணாதிசயங்களும் கர்த்தரிடம் இருந்தது. கடவுளுக்கான குணாதிசயங்கள் இயேசு மனிதனோடு கூட இருந்தது. மனிதனாய் இருந்த இயேசுவோடு கூட கடவுளுடைய எல்லா குணாதிசயங்கள் அங்கு இருந்தது. he was a man, he show what a man will do. ஆனால் அவரோட குணாதிசயம் இல்ல, கர்த்தருடைய குணாதிசயம். யாரையும் வெறுக்கல, மனிதன் வெறுப்போம். யாரையும் காயப்படுத்தல, மனிதன் காயப்படுத்துவோம். யாரையும் புண்படுத்தல, மனிதர்களாகிய நாம் புண்படுத்துவோம். இது கர்த்தருடைய குணாதிசயம். அவர் நேசம், அன்பு, அரவணைப்பு, பாதுகாப்பு, கிருபை, தயவு, எல்லாவற்றிலும் சிறந்த குணாதிசயம் நம் இயேசு ஆண்டவருடையது. ஆமென். அல்லேலூயா. நம் மனிதரை போல வித்தியாசமான முகத்தை காண்பிக்கிற கடவுள் அல்ல, கிடையாது. He is a God who show I am the one what you're expecting. நீ எதிர்பார்க்கிற ஒருவர் தான் இயேசு கிறிஸ்து. நீ எப்படி எதிர்பார்க்கிற தெரியுமா? ஒரு மனிதன் வீட்டுக்கிட்ட போய் பேசினால் அந்த மனிதன் நம்மளை சந்தோஷமா பார்த்து பேசணும் என்று எதிர்பார்க்கிறீங்க? கிடையாது. நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அது மனிதனிடம் நீ காண மாட்டாய், பார்க்க மாட்டாய். ஆனால் கடவுளிடம் எதை எதிர்பார்க்கிறாயோ அதை மட்டுமே நீ காண்பாய். whatever you expect from God, அதை காண்பிப்பா. He will show. அதே போல தான் இந்த நாளுக்கு ஒரு கதை. மத்தேயு 9:18 வசனத்திலிருந்து 26. மத்தேயு 9 அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் அவனை பணிந்து, என் மகன் இப்பொழுதுதான் மரித்து போனான், ஆகிலும் நீ வந்து அவன் மேல் உன் கையை வையும், அப்பொழுது பிழைப்பான் என்றார். இங்க ஒரு கதை என்ன ரொம்ப அழகான ஒரு பேசேஜ் சொல்றாங்க. ரொம்ப அழகான ஒரு கதை என்று சொல்றாங்க. கர்த்தருடைய அன்பை, வல்லமைய, where they all witnessed the compassion, the power, the unwavering faithful of the Lord Jesus Christ. இந்த இடத்துல இந்த கதையில வந்து 3 அழகான காரியங்களை பாருங்க. ஒன்னு கம்பேஷன், அன்பு. இந்த பகுதியில் என்ன அவர் பேர் என்ன? தலைவனோட பேர் என்னங்க? ஆங்கிலத்தில் ஜெயரேஸ்ன்றாங்க, தமிழ ஏவேருவா? ஏவரின் மகள். அவரோட பேர் என்ன? ஏவரின் மகள். அவ இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய அன்பை பார்க்கிறாரு, கர்த்தருடைய வல்லமையை பார்க்கிறாரு, கர்த்தருடைய விசுவாசத்தை பார்க்க. unwavering faithful to the Lord. ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும் என்று சொல்லி இங்க நான் இந்த பகுதியில் பார்க்கிறவரா இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்தார் என்று சொல்லி பார்த்தா, கர்த்தர் அதிசயங்களை செய்த தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. முதல் குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்க. ஜீசஸ் ஆன்சர் when called. அழைக்கப்பட்ட போது இயேசு பதில் அளிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதா? சில சமயம் கத்துனே இருப்பாங்க, லியோன் 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 லியோன், லெவிட்டா லெவிட்டா லெவிட்டா. அவங்க பாட்டி லெவிட்டா லியோன் லாசன் அப்படின்னு ஜோரா கத்திருப்போம். பக்கத்துல தான் இருப்பானுங்க. அவன் லாசன் கேட் கிட்ட தான் இருக்குவான். நான் சிசிடிவி கேமரால பார்த்து நிற்பேன். கூப்பிடுவாங்க லாசன் 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 சொல்லிட்டு. கேட்கும் அவனுக்கு ஏதோ வேலை வைக்கிறாங்க, ஏதோ வேலை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அப்படியே சைலண்டா நான் சிசிடிவில பார்த்து உட்காந்துப்பேன். போயிடுவான். சரி விடு. எவ்வளோ தடவை யாரை கூப்பிட்டாலும் கூட அவங்க தெரியும் அவங்க நம்மளை தான் கூப்பிடுறாங்க, ஒரு உதவிக்கு கூப்பிடுறாங்க என்று சொல்லி அந்த உதவி செய்யலாம் என்று சொல்லி போக மாட்டாங்க. கூப்பிட்ட போதிலும் தெரிஞ்ச போதிலும் அவங்களால முடியும் போய் தூக்கலாம் எழுப்பலாம் என்று சொல்லி. ஆனால் இந்த மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா செய்ய மாட்டாங்க. அவங்க என்னைக்கு நாத்துக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லி அப்படியே ஒளிஞ்சுன்னு போயிடுவாங்க.
ஒரு ஆக்சிடென்ட், இந்த தசரா அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. 2 காரு வந்து நேராக மோதி அதில் இருக்கிறவங்க கீழே விழுந்துட்டாங்க. ஆனால் எந்த சேதாரம், அவ்வளோ பேர் உயிர் சேதாரம் எதுவும் இல்லை. ஆனால் அடிப்பட்டு கீழே விழுந்துட்டாங்க. அங்கே வந்து இந்த ஊர் மக்கள் வந்தவங்க முதல்ல யாரை தூக்கணும்? அடிப்பட்டவங்களை தூக்கணும். அங்கே இருந்தவங்க எல்லாரும் முதல்ல கீழே செதிர்ந்த அந்த பணத்தையும் பொருளையும் நகையும் அதை தான் முதல்ல எடுத்து பாக்கெட்டில் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த உயிரை தூக்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இல்லை ஏதோ நோடி இல்லை, நான் இல்லை நகையை பார்க்கல நம்ம. நானும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படி தான் இருந்தது. திருப்பதிக்கு போகிற ஒரு குடும்பம், அழகான குடும்பம், எங்கள் காலேஜ் முன்னவே ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்துட்டாங்க. ரொம்ப அழகான குழந்தை, இந்த சென்டரில் உக்காந்துருக்கு. அப்படியே படுத்துட்டே அது உயிர் போயிடுச்சு. இந்த பக்கம் அவங்க அம்மா, அவங்க மாமியார், அவங்க மாமனார், அவங்க தம்பி, அவங்க ஹஸ்பண்ட். தம்பிக்கு மட்டும் உயிர் இருந்தது. இந்த ஸ்டேரிங் வீலிங் அடித்து ரிப்பு ப்ரோக் ஆகி, ஆனால் உயிர் எப்படியோ இருந்தது. ஆனால் நைட்டுக்கு 2 மணிக்கு நாங்கள் தான் முதல்ல போய் அவங்கள தூக்கினோம். போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ஆச்சு. கேஸில் முதல் பேர் யாருன்னா ஜான் டெனிஸ். முதல் பேர் யாருது? நான் தான் நகை எடுத்துக்கிறேன்னா. அந்த ஊர் மக்கள் வந்து ಈ ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಹುಡುಗರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ತೊಗೊಂಡೋಗ್ಬಿಟ್ರು அப்படின்னு சொல்லி முதல்ல என் பேர், அடுத்தது முன்ஷோன்னு சொல்லிட்டு உணர்த்தேன், நாகாலாந்து பையன். நாங்கள் தான் தூக்கி போய் 2 மணி வரலாம் இந்த ஜாலப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த உதவிக்காக நாங்கள் இருந்துட்டு வந்தோம். ஆனால் கடைசியில் பேர் யாருக்கு? அப்படி தான் ஜனங்க. ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. கர்த்தர் அப்படி கிடையவே கிடையாது. நீ எந்த சூழ்நிலையும் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், கர்த்தரை பார்த்து கூப்பிடும்போது, அழைக்கப்பட்ட போது இயேசு பதிலளிக்கிறார். அல்லேலூயா. மனிதர்கள் சுயநலமாக யோசிப்பாங்க, மனிதர்கள் சுயநலமாக யோசிப்பாங்க, அவங்களுக்குன்னு தான் முதல்ல பார்த்துப்பாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. கர்த்தரை கூப்பிட்ட உடனே, மத்திய படிங்க இப்போ 9ஆம் அதிகாரம் முதல் காரியம் 9ஆம் அதிகாரம் இல்லை 18ஆம் வசனம். அவர் இவர்களுக்கு அவைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போது, அப்படின்னு என்ன அர்த்தங்க? இயேசு ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறார். கவனிங்க எல்லாரும், இயேசு ஏதோ ஒரு ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதுக்கு முன்ன வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம், அதுக்கு முன்ன 18, 16, 17, 18 நீங்க படிச்சீங்கன்னா, கர்த்தர் வந்து ஒரு கதையை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க கேட்கிறாங்க, நாங்க மட்டும் பாஸ்டிங் இருக்கிறோம், நீங்க உங்க சீஷர்களெல்லாம் பாஸ்டிங் இல்லையே என்று சொல்லி கேட்கும்போது, அவர்களுக்கு கர்த்தர் ஏற்ற பதிலை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு 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 பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நடுவில் ஒருத்தர் வராரு. யாரு? படிங்க. தலைவன் ஒருவன் வந்து அவனை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உன் கையை வையும், அப்பொழுது பிழைப்பான் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏவரு சீஷன் கிடையாது. ஏவர் யாரு? சீஷன் கிடையாது. கர்த்தர் யார் என்று சொல்லி ஏவருக்கு சரியா தெரியாது. அல்லேலூயா. கர்த்தர் யார் என்று சொல்லி ஏவருக்கு தெரியாது. இங்க வந்திருக்கிற அந்த சந்திரகலா சிஸ்டர், சந்திரகலா மாதிரி போல யார் என்று தெரியாது. ஆனால் ஏவர் வந்தது போல அவங்கள வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏவர் வந்தது போல அவங்களும் இங்க வந்திருக்கிறாங்க. ஒரு சுகத்தை கேட்டு வந்திருக்கிறாங்க. அதே போல தான் ஏவர், அவங்க மகள் பெலன் பட்டு போயிருக்கிறார், பலவீனமா இருக்கிறார், மரண தருவாயில் இருக்கிறார். அந்த மகளை எப்படினா சுகப்படுத்தணும் என்று சொல்லி கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கும் போது, நடுவுல வந்து ஏவர் கர்த்தரை பார்த்து, அப்பா என் பிள்ளை மரித்து போய் கொண்டு இருக்கிறா, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, இறங்குங்க என்று சொல்லி கேட்கும்போது, பேசி கொண்டிருக்கிறத நிப்பாட்டி இறங்கின தேவன் நம் தேவா. புரியுதா? அல்லேலூயா. அல்லேலூயா. பேசி கொண்டிருக்கிறார். ரொம்ப முக்கியமான செய்தியை பேசி கொண்டிருக்கிறார். He is pastoring. ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் வந்து கூப்பிடும் போது நிப்பாட்டிட்டாரு. அமைதியா கொஞ்சம் இருங்க, இது ரொம்ப முக்கியமானது, அவரோட குரலை நான் கேட்கணும் என்று சொல்லி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் இயேசுவின் குரலை கேட்கிற தேவனா இருக்கிறார். புரியுதா? அல்லேலூயா. He will answer you when you call upon him. அவரை அழைக்கும் போது அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் படிங்க. இயேசு
ஆ ஆ இல்ல 18 படிங்க ஐயா, 18 படிங்க. சொல்லி கொண்டிருக்க போது பணிந்து என் மகள் இறந்து போனால் ஆகிலும் இங்க கவனிங்க, ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் சொல்லுங்க, ஆகிலும் சொல்லுங்க, ஆகிலும் நீர் வந்து அவர் மேல் என் மேல் எங்க குடும்பத்தின் மேல் கைய வையும், கைய வையும், கைய வையும். நீ அறிக்கை செய்தால் அவர் கண்டிப்பா செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏவருக்கு கர்த்தரை குறித்து தெரியாது. நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட மகளா இருக்கிறாய். ஏவர் ஞானஸ்தானம் பெறல, ஏவர் ஞானஸ்தானம் பெறல, ஆனால் நீ பெற்றுக்கொண்டவளா இருக்கிறாய், நீ அறிந்தவளா இருக்கிறாய். அறிந்த நீ உன் வார்த்தையால் ஒரு அற்புதத்தை அறிக்கை செய்யும் போது அது நடக்கும், நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீர் உன் கையை வைத்தால் என் மகள் என்ன ஆவா? அதே அதே ஒரு இன்னொரு விஷயம் பாருங்க. மார்க் 9ஆம் அதிகாரம் 22 படிங்க பார்க்கலாம். மார்க் இங்க உணர்த்த அவங்க மகனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அவர் எப்படி கேட்கிறாரு பாருங்க அப்பாவை. படிங்க மார்க் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 22. மார்க் 9:22. இவனை கொல்லும்படி இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் என்ன சொல்றாப்ல அவரு? இல்ல இல்ல, அதுக்கு முன்ன சொல்லுங்க, படிங்க நீங்க. Someone read it in English. 5 Mark 9:22. It often throws him in fire or water. If you can. What do you mean by if you can? என்ன அர்த்தங்க if you can? என்ன அர்த்தம்? Kenneth, what do you mean by if you can? உங்களால முடிஞ்சா. யார் கேட்கறதுங்க? அந்த பையனோட அப்பா அவிசுவாசமா வந்து இயேசு யாருன்னு தெரியாது அவருக்கு. அல்லேலூயா. ஆனால் இயேசு அற்புதங்களை செய்திருக்கிறார்னு சொல்லி அவருக்கு தெரியும். ஆனால் விசுவாசம் கிடையாது. ஒரு சந்தேக புத்தி அவனுக்கு, ஒரு சந்தேகம். he had a doubt. சந்தேகம் இருக்கிறதுனால வந்துட்டு உங்களால முடிஞ்சா. படிங்க தமிழ்ல. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானா. உன்னால முடிஞ்ச என்ன பண்ணிக்க, எதனா பண்ணிக்க என்று சொல்லி அவங்க பையனை வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. அப்படி ஒப்பு கொடுத்த என்ன நடக்கும்? அப்படி கேட்காம இந்த ஏவரோட அப்பா வந்து கேட்கிறார், ஆண்டவரே உன் கையை என் பிள்ளையின் மேல என்ன பண்ணுங்க வெய்யோ. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஜெபிக்கும் போது உன் ஜெபம் ஆண்டவரே வெய்யும். ஆமா, விசுவாசத்தோடு சொல்லுங்க, சுகம் படுத்துங்க. heal them, சுகம் படுத்துங்க. அப்படி கேட்கும் போது கர்த்தர் இறங்கி போய் ஏவரு எங்க கூப்பிட்டு போகிறானோ அந்த இடத்துக்கு பின்தொடர்ந்து போகிறார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த மனுஷன் நாம என்ன தெரியுமா, அநேக தடவை நானும் பண்ணியிருக்கிறேன். அநேக தடவை எங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா இல்ல முடியல, ஆவல, அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லி மறுத்துக்கிறேன். கர்த்தர் என்னிடம் பேசின காரியம், நீனா பெரிய இவனா, கூப்பிட்டா ஓடிப்போ. நான் போகல, நான் போல. கர்த்தர் என்னோட பேசின வார்த்தை தான் உங்களுக்கு பேசுறேங்க. சில சமயம் எங்கன்னா கூப்பிட்டா நான் மறுதளிச்சிடுறேன். போக மாட்டேன், வேண்டாம், வாங்க போட்டோம், இவங்க போட்டோம், போகிறது கிடையாது. ஆனா கர்த்தர் இந்த வார்த்தை பேசுறாரு. ஏவேரு வந்து இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு, அப்பா என் பொண்ணு சாகுற நிலைமையில இருக்கிறா, ஒரு தடவை வந்து உங்க கையை என்ன பண்ணுங்க வெய்யும் சொன்ன உடனே அந்த சபையை விட்டு என்ன பண்ணார் இயேசு கிறிஸ்து? அந்த சபையை விட்டு, அவர் நேரத்தை விட்டு, அவர் பிரதானமான இடத்தை விட்டு கர்த்தர் இறங்கி அவன் வீட்டுக்கு நடந்து போய் கொண்டு இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன சிஸ்டர் வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கீங்க, கார் வச்சிருக்கீங்களா, ஆட்டோ வச்சிருக்கீங்களா கேட்கவும் தானே பிகிற பாஸ்ட்டுங்க. அப்படித்தான். என்ன சிஸ்டர் வீட்டுக்கு கூப்பிட்டீங்க, அவ்வளோ தூரம் இருக்கு, ஒரு ஆட்டோ கிட்ட புக் பண்ணலாம் இல்லையா? உங்க கல்யாணத்துக்கு நான் வரணும், எங்க ஆட்டோ புக் பண்ணுங்க. பாவம், கல்யாணமே கஷ்டப்பட்டு ஆட்டோ வேற புக் பண்ணி கொடுக்கணும் கூப்பிட்ட பாஸ்டருக்கு. உன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கற்றுக்கொள்.
இயேசு கிறிஸ்து ஆட்டோ கேட்கல, பஸ் கேட்கல, ஃப்ளைட் புக் பண்ண சொல்லல. அவரை கூப்பிட்ட உடனே இருக்கிற வேலையெல்லாம் மூட்டி கட்டி வச்சுட்டு நீ கூப்பிட்ட குரலுக்கு இறங்கி வருகிறவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. when you call he comes down to heal you. முதல் காரியம், இயேசுவை அழைக்கப்பட்ட போது இயேசு பதில் அளிக்கிறார். when you call upon him Jesus answers. முதல் குறிப்பு, அவரை கூப்பிட்ட உடனே இயேசு கிறிஸ்து மறுதளிக்கல, ஏதோ பேசல. இரு தம்பி 5 நிமிஷம் சம்மரி கொடுத்துட்டு வரேன், இரு தம்பி 5 நிமிஷம் செய்தி முடிச்சுட்டு வரேன்னு சொல்லல, நிப்பாட்டினாராம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ கூப்பிட்டால் அவர் செய்கிறத நிப்பாட்டி இறங்கி வருவார். நீ கூப்பிட்டால் அவர் செய்து கொடுத்து நிப்பாட்டி இறங்கி வருகிறவர் அவரே உன் இயேசு கிறிஸ்து. நீ மனம் உள்ளத்தோடு கர்த்தரை கூப்பிடும் போது, அப்பா எனக்கு இறங்கும் என்று சொல்லும் போது, he sends his angels to prepare a place. அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணும்படியா தூதர்களை அனுப்பி கிடைக்க கூடியவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுங்களா? கஷ்டப்பட்டு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு அனைவருக்கும் கிடைக்க கூடியவர். கரெக்ட் தானே? இயேசு அனைவருக்கும் கிடைக்க கூடியவர். யார் கூப்பிட்டாலும் அவர் இறங்கி வருகிறவர். அல்லேலூயா. முதல்ல ஏவேரின் மகளை சுகப்படுத்தின கர்த்தர் இறங்கி போனாரா? இப்போது யாவருக்கும் கிடைக்கக்கூடியவர். எப்படி கிடைக்கக்கூடியவர்னா படிங்க. அதே மார்க் 9 இல்ல மத்திய 9ங்க. மத்திய 9. இருங்க வெயிட் praise the Lord. 9 20ஆம் வசனம் படிங்க. இப்போ 19 படிங்க. 19 படிங்க. இயேசு எழுந்து சீஷரோட பின்னே. இது ஏவரோட கதை முடிஞ்சிருச்சு. ஏவர் கூப்பிட்டா, இயேசு எழுந்தார், பின்னே போயிட்டாரு. நீ கூப்பிட்டால் எழுந்து பின்னே வருவார். ஆமென் சொல்லுங்க. இப்ப இரண்டாவது கதை, யார் கூப்பிட்டாலும் அவர் இறங்குகிறவரா இருக்கிறார். ஆமென். யார் கூப்பிட்டாலும் Jesus is available for everyone. இப்ப படிங்க 20ஆம் வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுமுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் அவர் பின்னாலே வந்து அவர் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. You don't need a water bottle. அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்று ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. ப்ரேயர் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாட்டர் பாட்டில் தூக்கின்னு சுத்துற கடவுள் கிடையாது. அல்லேலூயா. விசுவாசத்தோட அவர் வஸ்திரத்தை தொட்டா போதும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வஸ்திரத்தை தொட்டா போதும் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தொட்டால் போதும் நான் சுகமாகுவே, உம்மை தொட்டால் போதும் நான் சுகமாகுவே. தேவனே இயேசுவே கர்த்தரே என்னை தொடும் ஐயா. தேவனே இயேசுவே கர்த்தரே என்னை தொடும் ஐயா. நீர் தொட்டால் போதும் நான் சுகமாவேனே. நீ தொட்டால் போதும் நான் சுகமா. சொல்லுங்க நீங்க தொட்டால், நீர் தொட்டால் போதும் நான் சுகமாவேனே. நீர் தொட்டால் போதும் நான் சுகமாவேனே. உலக மருந்தை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். உலக மருத்துவம் பார்க்கிலும் தேவன் வார்த்தை பெரியது. உலக மருந்தை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். உலக மருந்தை பார்க்கிலும் என் தேவன் வார்த்தை பெரியது. உங்கரம் பிடித்து அவரை நோக்கினால் சுகமாக்குவார். இன்றே உன்னை அவர் கரம் பிடித்து அவரை நோக்கினார் சுகமாக்குவார். இன்றே
என்னை தொடுமையா தேவனே கர்த்தரே என்னை நீ தொட்டால் போதும் நான் சுகமாவேனே தொட்டால் போதும் நான் சுகமாவேனே. அல்லேலூயா. இந்த ஒரு கதையில அந்த சகோதரி 12 வருஷமா நோய்பட்டு இருக்கிறா. இயேசு கிறிஸ்து ஏவேறு வீட்டுக்கு போகும்போது எப்படியா இவ கண்டுட்டா தெரிஞ்சுக்கனா இயேசு கிறிஸ்து இந்த வழியா போறாரு என்று சொன்ன உடனே நிப்பாட்டுல போயிட்டு ஸ்டாப் பார்க்கிறோம் இல்லையா? இப்போ யாருன்னா தலைவர் இங்க போனாங்கன்னா மனுவை கொண்டு வந்துட்டு நிப்பாட்டு கொஞ்சம் பேர் நடுவில் படுத்துடுறாங்க, கொஞ்சம் பேர் கல் எடுத்து எறிகிறாங்க, கொஞ்சம் பேர் சால் வைத்து போடுறாங்க. நிப்பாட்டு என்று சொல்லி தலைவரை நிப்பாட்டும்படியாக எல்லாம் மாண்டும் போகிறாங்க. அதனால் இயேசு கிறிஸ்து போகிறாரு. அந்த சகோதரி கர்த்தரை டிஸ்டர்ப் பண்ணல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் டிஸ்டர்ப் பண்ணலங்க இயேசு கிறிஸ்து. அந்த சகோதரி ஒரு ஓரமாக போயிட்டு ஒரு வஸ்திரத்தை மட்டும் தொட்டா போதும். அல்லேலூயா. கத்தி கூப்பிடல. வர்த்தமிய கூப்பிடுற, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும் கத்துறா. ஆனா இந்த சகோதரி அப்படி கத்தலங்க. இந்த சகோதரி யாருக்கும் தெரியாம போயிட்டு அப்படி வஸ்திரத்தை தொடும்படியாய் போகிறா. கர்த்தர் யாரோ தொட்டுட்டாங்கன்னு போயிட்டு இருக்கணும் இல்லையா? போயிருக்கலாம் தானே? என்னங்க அம்மா மார்கரெட் அம்மா, யாரோ போற வேணும் இடிச்சிட்டு போயின்னுக்கிறான்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கலாம்? போயிருக்கலாம். ஆனா அந்த மகளோட தாகத்தை அறிந்தவர் இயேசு கிறிஸ்து. அங்க அநேக கூட்டம் வந்தது. சரியா? அநேக கூட்டம் வந்தது. சீசருங்க அப்படியே பாடி கார்டு மாதிரி பின்னாலே வர்றாங்க. இயேசு கிறிஸ்து பின்னாலே வர்றாங்க. சீசர் மிடிக்கிறாங்க, அங்க வருகிற மக்களும் மிடிக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்கெல்லாம் இயேசுன்னு ஓடி போய் அவரை தொடுறாங்க. ஜீசஸ் சாக்லேட் இயேசுவை தொடுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எந்த தொடுதலுக்கும் இறங்கி பார்க்காதவர். ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு பணிவு, ஒரு தேவை. அந்த தேவையின் மத்தியில் அந்த சகோதரி போய் இயேசுவை தொடும்போது இயேசு பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீ தேவை என்று சொல்லி வந்து இயேசுவை பார்க்கும்போது அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். நீ ஏனோ தானோம் என்று சொல்லி இயேசுவை கூப்பிட்டா அவர் திரும்பி பார்ப்பாரு நினைக்கிற. நீ யாருன்னு எனக்கு தெரியாது நீடுவாருங்க. நீ இன்னும் மனமாறாம ஏனோ தானோ வந்துட்டு அன்னைக்கு அப்பா நான் சர்ச்சில் நான் தான் அப்படின்னு வந்து நில்லு பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா நிடுவாரு இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த சகோதரி அல்லேலூயா எல்லாம் எழுந்துட்டா. அந்த 12 வருஷம் அவசரப்பட்டு கொண்டு இருக்கிற சகோதரி எல்லாமே எழுந்துட்டா. அவ கூட யாரும் இருக்கிறது இல்ல. அவ வீட்டுக்கு போகிறது இல்ல. நாத்தான்னு சொல்லி யாரும் வீட்டுக்கு போகிறது இல்ல. அவ ஒரு அசுசை நாத்தம் தொடக்கூடாது அவளைன்னு சொல்லி அவன் வீட்டுக்கு யாரும் போகிறது கிடையாது. அப்ப அவளுக்கு ஒரு பயம், எப்படி நான் போய் அங்க சென்ட்ரல் நில்லிட்டா எல்லாரும் என்ன திட்டி அமுச்சிருவாங்களோன்னு ஒரு பயம் அவளுக்கு. she was scared where people would not let her ன்னு சொல்லிச்சு. அவளை விட மாட்டாங்கன்னு ஒரு பயம் அந்த மகளுக்கு. எப்படின்னா தொட்டுட்டா போதும், யாருக்கும் சொல்லல. அவளுக்குள்ள ஒரு சின்ன விசுவாசம், ஒரு கடுகு போல விசுவாசம் இருந்துச்சு. வந்தா இயேசுவை தொடணும் என்ற ஒரு திட்டம் பண்ணிக்கினா வந்து தொட்டா பரிசுத்த ஆவியார் அப்படியே இறங்கி சுகத்தை கொடுத்தாரு. ஆமென். இயேசு கிறிஸ்து யாவருக்கும் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அதுக்கு எல்லாம் தொட்டா கிடைக்காதுங்க. ஒரு உறுதியான நம்பிக்கையோடு தொடணும். இவரை தொட்டா சுகம் கிடைக்கும் என்று தொட்டு பாரு, சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. இவரை தொட்டா விடுதலை கிடைக்கும் சொல்லி பாரு, விடுதலை கிடைக்கும். Jesus is available for everyone. சொல்லுங்க, Jesus is available for everyone. இயேசு அனைவருக்கும் கிடைக்கக்கூடியவா. அல்லேலூயா. நீ எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு பாஸ்டரை வந்து இந்த வியட்நாம்ல போர் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாங்க, அந்த வியட்நாம்ல வந்து பாம்பு போடுறாங்கன்னு சொல்லிட்டு பூமிக்குள்ள ஒரு அறையை செய்து அந்த அறையில இவங்களை வச்சிடுவாங்கல்ல பாதுகாப்பா இருக்கணும் என்று சொல்லி ஒரு பாஸ்டர் குடும்பத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த பங்க் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன ஹவுஸ் அது? பங்க் ஹவுஸ். அந்த பங்க் ஹவுஸில் வந்து இந்த பாஸ்டர் குடும்பத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, உள்ளே வச்சுட்டு நீங்கள் இங்கே இருங்க,
நாங்கள் மேலே போகிறோம், இங்கே இருந்துட்டா நீங்கள் உயிருக்கு எதுனா ஆயிடும்னு அந்த அந்த மக்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் அந்த வியட்நாம் தேசத்தில் இருக்கிறவர்கள் அந்த பாஸ்டர் குடும்பத்தை பங்க் ஹவுஸுக்குள்ளே விட்டுட்டு அவங்க மேலே போயிட்டு இருக்காங்க. மேலே போனவங்க பாம்பு போட்டு அவங்க எல்லாரும் செத்துட்டாங்க. இப்போ இவங்க யாருக்காக காத்துன்னு இருக்கிறாங்க? பாஸ்டர் யாருக்காக காத்துன்னு இருக்கிறாங்க? வெளியே போனவங்களுக்காக பாஸ்டர் உள்ள காத்திருக்காங்க. இவங்க போட்டுக்கல, மேலே போனவங்க பூட்டிட்டு போயிட்டாங்க. போனவங்க தான் வர கிடையாது. உள்ள யாருக்கிறது? பாஸ்டர் தட்டி கூப்பிடுறாரு, பார்க்கறாரு, வெறும் சத்தம் மட்டும் தான் கேட்குது, பாம் சத்தங்க கேட்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த இடம் உள்ள நிதானமா மாறுச்சு. அப்போ பாஸ்டர் எதனா பண்ணலாம்னு யோசிக்கிறாரு, தட்டுறாரு, திறக்க முடியல, இடிக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல. அவர் உட்கார்ந்து முழங்காலிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆண்டவரே, நீங்க உண்மையானவே தேவனா இருந்தால் தகப்பனே, இந்த தாழ்பாலை கயிற்றும்படியாக ஆவியானவர் இறங்கட்டும் என்று சொல்லி அறிக்கை செய்து சொன்ன உடனே யாரோ தாழ்பாலை கயிற்றுறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாரோ தாழ்பாலை கயிற்றுறாங்க. இவர் மேலே போயிட்டு தேங்க்யூ கயிற்றுறதுக்காக தேங்க்யூ சொல்லி கூப்பிடுறாரு. அங்க யாரும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. Do not expect people to come and rescue you. God will come and do it. அல்லேலூயா. மனிதர்கள் வந்து உன்னை காப்பாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்காதே, கர்த்தர் வந்து காப்பாற்றுவார். The door was opened. The latch was broken. latch என்னாச்சு தெரியுமா? ஒடிஞ்சு போயிருந்தது. அல்லேலூயா. தாழ்பால் என்ன இருந்தது? உடைஞ்சு போயிருந்தது. There was a miracle. அவர் ஏச்சு மேல வராரு, அமைதியா இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த குடும்பத்தை காப்பாற்றும்படி கர்த்தர் திட்டம் கொண்டார். திட்டம் கொண்டதுனால அவங்களை பங்க் ஹவுஸ்ல வச்சாரு. வைக்கிற நேரம் எல்லாம் அவங்க திடீர்னு மேல வந்துட்டா ஆபத்து வரும் என்று சொல்லி கர்த்தரே பூட்டி வச்சாரு. கர்த்தர் பூட்டி வச்சு அந்த இடம் எல்லாம் சமாதானமா மாறின பிறகு கர்த்தரே தவிர்த்து விட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். God can do it. He is for everyone. எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியவர். மூன்றாவது காரியம், நம்பிக்கை இல்லாத போது இயேசு ஆறுதல் கூறுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாத போது இயேசு என்ன கொடுக்கிறாரு? ஆறுதல் கொடுக்கிறார். இப்போ பாருங்க, படிங்க மார்க் 5ஆம் அதிகாரம், மார்க் 5:35 படிங்க. வெகு நேரம் சென்ற பின்பு இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று. இல்லைங்க மார்க் 5:35. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வீட்டிலிருந்து உன்னோட குமார், நீங்க படிங்க, மைக்கில் படிங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனா நீர் ஏன் போதகரை வருத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாய்? படிங்க. அவர்கள் இயேசு கேட்டவுடனே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யார் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறா? யார் வீட்டுக்கு? பேசுங்க, ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை. அல்ல யார் வீட்டுக்கு? இங்க பேசுங்க. வீட்டில் அமைதியா இருங்க. சர்ச்சில் பேசுகிறது தான் கடவுள் வாய்க்கு வாய் கொத்துக்கிறார். வீட்டில் மட்டும் கத்தாது, இங்கேயும் பேசுங்க. யார் வீட்டுக்கு போனீங்க? ஏவேறு வீட்டுக்கு போனீங்க. இயேசு கிறிஸ்து யார் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறா? ஏவேறு வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறா. போகிற வழியிலே சீசர்கள் சிலர் வந்து என்ன சொல்றாங்க? உங்க மகள் இறந்து போய்விட்டால் ஒன்னும் பண்ண முடியாது. உங்களுடைய மகள் என்ன ஆயிட்டா? இறந்து போயிட்டா. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது? ஒன்னும் பண்ண முடியாது என்று சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து ஏவரை பார்த்து சொல்லுறாரு. என்ன சொல்றாருங்க? விசுவாசமா இரு, பயப்படாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? சென்ட் பீட்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ற இருப்பேன். அல்லேலூயா. நானா இருந்தா என்ன பண்ணிப்பேன்? சென்ட் பீட்டர்ஸ்க்கு ஃபோன் பண்றேன் இரு, ஃப்ரீசர் பாக்ஸ் வரும், சர்ச்சு பீனோ கீபோர்டு எடுத்துக்க, வா போலாம், அடக்க ஆராதனைக்கு ஆயத்தமாவும் நான் சொல்லியிருப்பேன். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னார், ஏவருவா பாய்த்து ஏவருவே பயப்படாத, நம்பிக்கையாயிரு.
அல்லேலூயா. இதுதான் எனக்கு அவருக்கு வித்தியாசங்க. ஆமே. அவர் சொல்றாரு பயப்படாத, ஏன்னா மறிச்சிட்டாங்க. சப்போஸ் உயிரோட இருக்கிறாங்கன்னா வாங்க போலாம் ஜெபிக்கலாம் சொல்லியிருப்பேன். ஆனா நானா இருந்து என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? சென்ட் பீட்டர்ஸ் ஃபோன் பண்ணியிருப்பேன், பீனுக்கு ஃபோன் பண்ணி கிட்டார் தூக்கிக்க, ரெண்டு ஸ்பீக்கர் தூக்கிக்க, ஆராதனை நடத்துறோம். காலையில 7 மணிக்கு, காலையில 3 மணிக்கு ஃபியூனரல் சர்வீஸ். ஆனா கர்த்தர் ஃபியூனரலுக்கு போகல, கர்த்தர் உயிர் எழுப்ப போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார் ஏவருவை பார்த்து பயப்படாதே. அல்லேலூயா. கர்த்தர் ஏவருவை பார்த்து சொல்றார் பயப்படாதே, சமாதானமாயிரு, விசுவாசமாயிரு. This is a comfort God gives to you when you feel lost. நீ எழுந்து போன சமயத்துல, எழுந்து போன நேரத்துல கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை பயப்படாதே, நம்பிக்கையாயிரு. Don't worry. என்ன எழுதாலும் don't worry. Be happy. Be happy. ஒரு கிறிஸ்துவ நைஜீரியால நியூஸ் பார்க்குறீங்களா? நைஜீரியாவில் என்ன ஆயிக்கொண்டு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கலவரம்? கிறிஸ்துவர்களை 200 டேஸா, இந்த 200 நாளில் ஏறக்குறைய எவ்வளோ பேரை அவங்க ஷூட் பண்ணி சாவடிச்சிருக்காங்க. சபையுள்ள போய், சர்ச்சுக்குள்ளே போய், சர்ச் நடந்து கொண்டு இருக்கிற வேலையில் பாஸ்டர், பிலீவர்ஸ் எல்லாரும் ஷூட் பண்ணி சாவடிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன் நான். அவர் கண்ணை வச்சுட்டு ப்ரனவுன்ஸ் அவங்க மதத்தை குறித்து. அங்கே அநேக இஸ்லாமிசம், சரியா? நைரோபியில் என்ன இருக்குது, நைஜீரியாவில் இஸ்லாம். அவங்க சொல்கிறாங்க உங்கள் கடவுள் என்ன பண்ண மறுதளிச்சுட்டு எங்கள் பக்கம் வா என்று சொல்லி அவங்க புண்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த பாஸ்டர் சொல்கிறாரு ஜீசஸ், அவர் வெறிய இந்த வார்த்தை தான் சொல்றாரு, ஜீசஸ் இஸ் a living God. இயேசு உயிரோடு இருக்கிற கடவுள். இயேசு உயிரோடு இருக்கிற கடவுள். கண் எங்க இருக்கு? நெத்தியில. கண் எங்க இருக்கு? இதை வச்சுட்டு சொல்றான். அப்படி சொல்லாத சொன்னா சுட்டுடுவேன். அவர் சொல்றாரு ஜீசஸ் இஸ் மை காட், ஜீசஸ் மை லிவிங் காட், ஜீசஸ் மை லிவிங் காட். 3 முறை சொன்னாரு. 4வது சொல்றதுக்குள்ள டப்புன்னு போட்டாங்க. மன்னிப்பு இயேசுவை அறிக்கை செய்த அவனுக்கு கர்த்தர் எவ்வளவு பெரிய கிரீடம் கொடுத்திருப்பார். ஹalleluya. ஜீசஸ் இஸ் மை லார்ட், ஜீசஸ் இஸ் மை லார்ட் என்று சொன்ன பிறகு இருந்தாலும் சரி கர்த்தர் சொல்லுகிறார் நான் இருக்கிறேன் பயப்படாதே, நான் இருக்கிறேன் பயப்படாத. அவர் சொல்லுகிறார் எல்லா நம்பிக்கை இழந்த போது இயேசு ஏவரை பார்த்து ஆறுதலாய் கூறுகிறார் பயப்படாதே, விசுவாசமாயிரு. அவனுக்கு ஷாக்கு. அப்பா என் பொண்ணு செத்துட்டான்னு சொல்றாங்க, நீங்க என்ன பயப்படாதே விசுவாசமாயிருன்றீங்க? ஒன்னும் புரியல ஏவருக்கு ஒன்னும் புரியல. அப்பா பொண்ணு செத்துட்டான்னு சொல்றாங்க, நீங்க விசுவாசமா இருன்றீங்களே எப்படி என்று சொல்லும் போது அவர் சொல்லுகிறார் காத்திரு, விசுவாசமாயிரு. அல்லேலூயா. அதை கடந்து போறாங்க. படிங்க இப்ப. 37 படிங்க. கவனிங்க. பேதுரு, யாக்கோபு, யோவானு, யாக்கோபின் சகோதரன். எவ்வளவு பேருங்க? படிங்க. விடங்கொடாமல் கண்டு நீங்க அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதல்ல பேதுரு இயேசு கைட்டி விட்டார். யாரை கைட்டி விட்டாருங்க? கூட இருக்கிற யார? பேதுருவே, யாக்கோபு, யோவானு, பிரதர் ஆஃப் ஜேம்ஸ். சரியா? பேதுரு, யாக்கோப், யோவான் தி பிரதர் ஆஃப் ஜேம்ஸ். 3 பேரை கர்த்தர் என்ன பண்ணாருங்க? கைட்டிட்டார். ஏன் சொல்ல கைட்டி விட்டாருங்க? சொல்றாங்க இல்லையா, எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் 3 பேரை கூட்டின்னு போவாதீங்க சொல்றாங்களா? எங்கன்னா போறீங்களா 3 பேரா போவாதீங்கன்னு சொல்றாங்களா? சொல்றாங்க தானே ஐயா? 3 பேரா போவாதீங்க, அது ஆகாது, பூனை குறுக்க போயிடும்.
பூனை குறுக்க போயிடுச்சுன்னா என்ன போகாத போகாத. எவனோ வீட்டுக்கு எலுமிச்சை பழமும் பச்சை மிளகாமும் வாங்கின்னு போயிருக்கிறான், அதில் 4-5 கீழே ஊன்ட்டுக்குது. ஊந்த இதில் எவனோ ஒருத்த கொஞ்சம் குங்குமத்தை போட்டு போயிட்டான். ஓய்யோ அதை மிதிச்சிடாத. நான் என்ன பண்றது சொல்லு, வேண்மிக்க 4-5 முறை என்னத்தான் நடக்கும், நடக்கட்டுமே, கர்த்தர் இருக்கிறார், பயப்படாத. என்னதான் நடக்கும் சொல்லு 2-3 முறை. ஏன்னா வாளு வேண்மிக்க போறது. ஏன்னா நம்ம இருந்த இந்த பகுதி வீடு அப்படித்தாங்க இருந்துச்சு. பயங்கரமான மாய மந்திரம் இருந்த இடம் இது இல்லையா. இப்படி குப்பை எங்கெல்லாம் பி மோடு, இப்படி போனால் அங்கங்கே எதனா போனி வச்சுட்டுப்பாங்க. எலுமிச்சை பழம் பச்சை மிளகா எதனா ஒன்று போட்டு போயிட்டுப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, வேண்மிக்க மிதிச்சுட்டு போகிறது. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற ஏசு கிறிஸ்து பாருங்க. அதுக்கு ஏசு பண்ணாரு இல்லைங்க, காமெடி சொல்லுங்கிறேன். இந்த 3 பேர் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, விட்டுட்டு போயிட்டாரு. ஏன் விட்டாரு தெரியுமா, இவங்க அவிசுவாசமாக பேசுவானுங்க, நெகட்டிவிட்டியாக பேசுவானுங்க என்று சொல்லி ஏசு கிறிஸ்து இவங்களை 3 பேர் என்ன பண்ணாங்க, கைட்டிட்டு. சில சமயம் உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா சில காரியங்களை நீங்க கைட்டி வச்சதான் அற்புதம். அல்லேலூயா. உங்க சுமையை கைட்டி வச்சதான் அற்புதம், உங்க பிரச்சனையை கைட்டி வச்சதான் அற்புதம். இயேசு கிறிஸ்து போகும்போது இந்த 3 பேர் என்ன பண்ணாரு, விட்டுட்டு போனார். அதுக்கப்புறம் போறாரு. போன உடனே நாங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, பெத்த மகளே நீ போய்த்தியா. வித்தியாசமான டோன்ல, சொப்ரானோ டோன் பேஸ்ல எல்லாம் கத்தின்னு இருக்கிறாங்க. கத்தினர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஷோ ஆமென், அமைதியாயிரு. என்ன பண்ணார் கர்த்தர், அமைதியாயிரு. ஏன் அமைதியா இருக்க சொன்ன தெரியுமா, அவ தூங்கி இருக்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த மகள் தூங்கி கொண்டிருக்கிறாள். கர்த்தர் அவர்களை பார்த்து அமைதியாயிரு. அல்லேலூயா. கர்த்தர் யாவருக்கும் இறங்குகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. 4வது காரியம், எல்லா Jesus works even when everything seems impossible. எது முடியாது எது ஆகாது என்று சொல்லி சொன்ன போதுதான் கர்த்தர் ஆகும் என்ற ஒரு வாக்கை ஆரம்பிப்பாருங்க. You put a dot, நீ முடிஞ்சிச்சின்னு போடு. ஆயிடுச்சு பிரதர், அவ்வளவுதான், கவலைப்படாத. கர்த்தர் அந்த டாட்டுக்கு அப்படி ஒரு கொம்பை இழுத்து விட்டு ஆரம்பிக்கப்பே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். When you feel your life is lost, you have lost everything, God, கவலைப்படாதீங்க. என்னங்க பெருசா, கர்த்தர் ஆரம்பிப்பாருங்க உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முடிஞ்சிச்சு, ஒப்பாரி வச்சிட்டாங்க, வாதை ஊதுறவங்க வந்துட்டாங்க, மியூசிக் டம்டா அடிக்கிற வந்துட்டான், எல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கர்த்தர் போறாரு. அமைதியா இருங்க. பிள்ளை என்ன பண்ணி கொண்டு இருக்குது, தூங்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எது முடிஞ்சிச்சு நீங்க சொல்றீங்களோ அதை கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. உங்களுக்கு முடிந்ததாவே இருக்கட்டும். உங்களுக்கு எப்படி இருக்கட்டும், முடிந்ததாவே இருக்கட்டும். இப்ப என்ன பண்ணு, கர்த்தர்கிட்ட எடுத்து கொடுத்துரு. ஏவர் அப்படிதான் நினைச்சான், முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவன் நியூஸ் வந்துடுச்சு, பொண்ணு செத்துட்டா, முடிஞ்சிருச்சு. ஏதோ கர்த்தர் கூப்பிட்டு போறாரு, வந்துட்டான், முடிஞ்சிச்சு, சொல்லிட்டா, ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், முடிஞ்சிச்சாப்பா. ஏன்னா ஏவர் தான் அப்பா, ஏவர் தான் சொல்லணும். ஓகே, வாத்தியத்துக்கெல்லாம் கூப்பிட்டுடுங்க, அவனை கூப்பிட்டுடுங்க, எல்லாம் முடிக்கணும். யார் சொன்னது, ஏவர். ஆனா இயேசு கிறிஸ்து வராரு. ஏன்னா ஏவருக்கு தெரிய முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா இயேசு கிறிஸ்து வராரு. வந்தோன்னு சொல்றாரு, என் பொண்ணு தூங்கி இருக்கா, அமைதியாயிரு. அல்லேலூயா. படிங்க. யாரு நகைச்சது, அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, சிரிச்சாங்க. உனக்கு கர்த்தர் சுகம் கொடுப்பார் என்று சொல்லி பாஸ்டர் சொன்ன உடனே இங்க இருக்கிற சிலர் சிரிக்குவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க, சிரிக்குவாங்க, உனக்கு எதிராக பேசுவாங்க, இன்னா நீ பேசுறேன்னு வாங்க. சிரிக்கிறவர்கள் சிரிக்கட்டும். அல்லேலூயா. சிரிக்கிறவர்கள் சிரிக்கட்டும், என் பின்ன கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. பைத்தியனா இருக்கிற என்னை, அல்லேலூயா, முற்றாளா இருக்கிற எங்களை கர்த்தர் எங்க நிறுத்துவாரா, ஞானிகள் மத்தியில் நிறுத்துவாரா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க பார்வைக்கு நான் பைத்தியக்காரனா, பைத்தியக்காரே. ஆனா கர்த்தர் பார்வைக்கு நான் யாரு, ஞானி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பாப்பா தூங்கி இருக்குது, சைலண்டா இருங்கன்னு சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. they are laughing at Jesus. என்ன ஏமாத்தி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் படிங்க. எல்லாரும் வெளியே போங்க. படிங்க. பிள்ளையின் தகப்பனையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்துக்கு பிரவேசித்து
பிள்ளையை கையில் பிடித்து சலிச்சா கோமி என்றா, அதுக்கு சிறு பெண்ணே, சிறு பெண்ணே படிங்க, சிறு பெண்ணே எழுந்திரு, சிறு பெண்ணே எழுந்திரு, உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சிச்சு நீங்க நினைச்சீங்கன்னா அது உன்னோட பிரச்சனை. அல்லேலூயா. If you think everything is gone, எனக்கு பெண்ணு கிடைக்கல, எனக்கு பையன் கிடைக்கல, என் திருமண வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என் வேலை வாழ்க்கை அவ்வளவுதான், எனக்கு சம்பாதி அவ்வளவுதான், எனக்கு பிரச்சனை இவ்வளவுதான், என்ன சைட்டோ நீங்க முடிஞ்சிச்சு நினைச்சீங்கன்னா அது உன் பார்வைக்கு முடிஞ்சதாவே இருக்கட்டும். ஆமே. கொஞ்சம் திரும்பி பாரு, உங்களோட வருகிறவர் இயேசு. அல்லேலூயா. உன் பார்வைக்கு முடிஞ்சதாவே இருக்கட்டும். கொஞ்சம் திரும்பி பாரு, அவர் வருகிறவர் இயேசு. அவர் சொல்ல, அப்பா என் பார்வைக்கு முடிஞ்சிருச்சு, உங்க பார்வைக்கு எதுனா பண்ணுங்க. அவர் சொல்லுகிறார், எல்லாம் வெளியே போ, எல்லாம் வெளியே போ. அவிசுவாசமா பேசுகிற எல்லாம் வெளியே போ. அல்லேலூயா. அந்த புள்ள உயிரோடு இருக்கணும் விரும்புகிற மட்டும் உள்ளவா. யார் விரும்பினது? அப்பாவும் அம்மாவும் சீஷர்களும் விரும்பினாங்க. விரும்புகிறவர்களை மட்டும் உள்ள கொண்டு போனாரு. உள்ள போய் கொண்டு போன இயேசு சொல்றாரு, தலிதா கோமே, மகளே உனக்கு சொல்லுகிறேன், எழுந்து வா. நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்த மாட்டீங்களா? அல்லேலூயா. நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்த மாட்டீங்களா? நல்ல கையை தட்டுங்க. அல்லேலூயா. உம்மாலாகும் எல்லாமாகும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயாவும் மாலாகும் எல்லாமாகும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை கேளுங்க, கேளுங்க இயேசுவை பார்த்து, ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவரே விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் 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 தருபவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசையா. சொல்லுங்க, விண்ணப்பத்தை விண்ணப்பத்தை கேட்பவரே. எங்க வியாதி இருக்கோ, எங்க வலி இருக்கோ, எங்க பிரச்சனை இருக்கோ, அந்த இடத்துல கையை வச்சுக்கங்க. ஆண்டவரே எங்க பார்வைக்கு எல்லாம் முடிஞ்சிடுச்சு, உங்க பார்வைக்கு சுகம், உங்க பார்வைக்கு விடுதலை. இயேசுவே விடுதலை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை. இயேசு சொல்லுகிறார், தலிதா கோமே, மகளே எழுந்து வா. ஓ எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரே வார்த்தை. இயேசுவே ஐயா ஒரே வார்த்தை. ஓ கேளுங்க, அப்பா அப்பா ஒரு வார்த்தை, ஐயா ஒரு வார்த்தை. இயேசுவே மகளை தொடுங்க, மகனை தொடுங்க, வியாதியா இருக்கிறவங்களை தொடுங்க. கர்த்தர் வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை. ஐயா ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்தில் பார்த்தது போல யாவருக்கும் இறங்குகிறவர். He answers everyone. யாரையும் தள்ளி விடாதவா. நீ யாரா இருந்தாலும் சரி, எந்த மதத்தாரம் இருந்தாலும் சரி, கர்த்தர் சமூகத்துல வந்து அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடணும்னு ஒரு சின்ன வாஞ்சை இருந்தா போதும். அவர் வஸ்திர ஓரம் தொடணும் சின்ன வாஞ்சை இருக்கட்டும். ஏசு சாமி சுகம் கொடுப்பாரு என்று சொல்லி சின்ன ஒரு விசுவாசம் இருந்தா போதும். கர்த்தர் சொல்லுகிறா, தலிதா கோமே, இந்த நிலைமையில நீ இருக்காது, ஏஞ்சுக்க. கர்த்தர் சொன்ன ஆகும். கர்த்தர் கட்டளையிட்டால் நிற்கும். ஆகாயத்தை படைத்தவர், சிருஷ்டித்தவா, சூரியனை நிற்க செய்தவா, சமுத்திரத்தை இரண்டா பிளந்தவா, அவரால் முடியும்.
கர்த்தரின் மேல் விசுவாசமாயிரு. கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம எழுந்து நிற்கலாமா? ஒரு நிமிடம் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரை பார்த்து, அப்பா ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தகப்பனே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தலோடு கூட கர்த்தர் சமூகத்தில் வரும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிற ஆண்டவரே உம்மை நேசிக்கிறோம் தகப்பனே. இந்த பந்திக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதை பயபக்தியோடு கூட நாங்கள் மானம் பண்ணும்படியாய் கர்த்தர் எங்களுக்குள்ள வழிவாசலை திறந்தருளும்படியாக அவன் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் எதிர்பார்க்கிறதை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறீர். எங்களை ஆசீர்வதித்து பலன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்கிறவர், செத்து போனவங்களை கூட உயிரோட எழுப்புகிறவர் இல்லையா? ஏதோ ஒரு ராஜாலாம் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, என் பிள்ளை எப்படின்னா சிக்கா இருக்குது, 12 வருஷம் ஒரு அம்மாவுக்கு வியாதி இருந்தது, இயேசு பார்க்க முடியல, வஸ்திர தொட்டாங்க. நம்பிக்கை. உனக்கு எவ்விதமான கட்டுகள் இருந்தாலும், எவ்விதமான வேண்டாத கிரியா இருந்தாலும் ஆண்டவர் குணமாக்குவார். வா, ஜெபம் பண்ணிட்டு போயிடு, அடுத்த ஆராதனைக்கு வேண்டாம். வா, இந்த மகளுக்காக ஜெபிக்கலாம். வா, சந்திரகலா வா.